ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி எதை பற்றின வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவலேஷன் டேஸ் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஓவலேஷன் டேஸில் எத்தனை வாட்டி நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து சரியான நேரத்தில் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது தான் உங்களுடைய கருத்தரிப்பதற்கான வாய்ப்பு வந்து பல மடங்கு அதிகரிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஓவலேஷன் டேஸ்னால் என்ன, ஃபெர்டிலிட்டி விண்டோ அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றியும், உங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி சான்ஸ் அதிகரிக்க ஓவலேஷன் டைமில் நீங்கள் எத்தனை வாட்டி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும், நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் டெய்லியும் இருக்கணுமா, இல்லை அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இருக்கணுமா அப்படிங்கிறத பற்றியும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நேச்சுரலாக ப்ரெக்னன்சி, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் வந்து ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவோட ஆரம்பத்துலேயே ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, ஓவலேஷன் நடக்கிற அந்த டேட்டில் வந்து அந்த ஒரு நாள் மட்டுமே ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் அது ஒரு தவறான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன் இது மட்டும் போதாது அப்படின்னு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன சயின்ஸ் தான் இருக்குது. ஸ்பெர்ம், அதாவது விந்தணு வந்து உங்களுடைய உடம்புல நுழைஞ்சதுக்கு அப்புறம் 3லேருந்து 5 நாட்கள் வரை உயிரோடு இருக்கும். ஆனால் உங்களோட கருமுட்டை அப்படிங்கிறது ரிலீஸ் ஆன உடனே 12லேருந்து 24 மணி நேரம் மட்டும்தான் உயிரோடு இருக்கும். இதனால தான் நீங்கள் வந்து ஓவலேஷன் அன்னைக்கு மட்டும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்க அப்படின்னா, ஒருவேளை அந்த முட்டை ரிலீஸ் ஆகி 24 மணி நேரம் முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்களால் கருத்தரிக்கிற வாய்ப்பு வந்து ரொம்பவே கம்மியாயிடும். நீங்கள் வந்து கருத்தரிக்கிற வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடுவீங்க. அதனால தான் ஓவலேஷன் டே மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி 2 நாள் பின்னாடி 2 நாள் நீங்கள் வந்து ஓவலேஷன் டேஸ் வந்து கால்குலேட் பண்ணி அதுக்கு முன்னாடி 2 நாள் பின்னாடி 2 நாள் நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்க அப்படின்னா கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். இதனால் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி 2 நாள் நீங்கள் பின்னாடி 2 நாள் இருந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பெர்ம் ஏற்கனவே உங்கள் யூட்ரஸில் வந்து வெயிட் பண்ணணும். கருமுட்டை ரிலீஸ் ஆகி வெடித்து ரிலீஸ் ஆகி வரும்போது கருமுட்டையும் விந்தணுவும் இணைஞ்சு ஃபெர்டிலைஸ் ஆகி உங்களுக்கு கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது. இதனால தான் முன்னாடி 2 நாள் பின்னாடி 2 நாள் நீங்கள் இன்டர் கோர்ஸில் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓவலேஷன் டேஸ் மட்டும் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி அன்றைக்கி மட்டும் ஒன்றா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்காதீங்க. இப்போ எல்லாருக்குமே இருக்கிற காமனான முக்கியமான கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓவலேஷன் டைமில் எத்தனை வாட்டி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நிறைய பேருக்கு இருக்கிற காமனான டவுட்டே. பொதுவாக டாக்டர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கொடுக்குற முக்கியமான அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓவலேஷன் நடக்கிற அந்த ஃபர்டைல் விண்டோன்னா ஓவலேஷன் டேக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடியும் ஓவலேஷன் டேஸ் வந்து அதுக்கப்புறம் 2 நாளைக்கு இருக்கிற அந்த டேஸும் தான் ஃபர்டைல் விண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய ப்ரெக்னன்சிக்கு வந்து அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, டே 1 வந்து நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா டே 2ல் வந்து இருக்கக்கூடாது. அதேமாரி டே 3ல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா டே 4ல் வந்து இருக்கக்கூடாது. அதேமாரி டே 5ல் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரிலேஷன்ஷிப்பில், அதேமாரி டே 6ல் வந்து இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் வந்து இருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் வந்து இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடம்புல எப்போவுமே ஃப்ரெஷ்ஷான ஸ்பெர்ம் வந்து, அதாவது விந்தணுக்கள் வந்து காத்துக்கிட்டே இருக்கும். உங்களுடைய கர்ப்பப்பையில் உங்களுடைய கருமுட்டை எக் வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் உங்களுடைய யூட்ரஸில் இருக்க அந்த கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய ஸ்பெர்ம் வந்து சேர்ந்து கருத்தரிப்பதற்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். நிறைய பேருக்கு இருக்கிற காமனான டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லியும் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு வந்து டவுட் வந்து உங்களுக்கு இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து டெய்லியும் இருக்கிறத விட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இருந்தால் தான் உங்களுடைய ஸ்பெர்ம் வந்து குவான்டிட்டி வந்து நல்லாயிருக்கும், குவாலிட்டியும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதனால் நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இருக்கிறது தான் ரொம்பவே பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். இப்போது அடுத்த முக்கியமான டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லியும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்கும், ப்ரெக்னன்சிக்கான சான்ஸ் வந்து அதிகமாக ஆகுமா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக டெய்லியும் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம். அதில் எந்த தப்புமே இல்லை. ஆனால் ஒன்று நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும், சில ஆண்களுக்கு வந்து டெய்லியும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது அவங்களுடைய ஸ்பெர்ம் கவுண்ட், அதாவது விந்தணுக்களின் எண்ணிக்கை வந்து லேசாக குறையிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்களுடைய உடம்புல இருக்கிற அந்த விந்தணுக்கள் மறுபடியும் முழுசாக தயாராகிறதுக்கு ஒரு சின்ன இடைவெளி அப்படிங்கிறது, ஒரு சின்ன கேப்பு அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தேவைப்படும்.
அதனால தான் பெரும்பாலான டாக்டர்கள் என்ன அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்பவே பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடைவெளியில தான் ஆண்களோட உடம்புல விந்தணுக்கள் ஸ்பெர்ம் வந்து நல்ல தரத்தோடும் அதிக எண்ணிக்கையோடும் தயாராகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்கும். இப்படி நீங்கள் செய்யும்போது இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கும்போது, நீங்கள் ஃபர்டைல் விண்டோ நாட்களில் கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து டெய்லியும் இருக்கணுமா இல்லையான்னு யோசித்து ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இருந்தாலே அது ரொம்பவே போதுமானதாக இருக்கும் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகுறதுக்கு. அடுத்ததாக ஓவலேஷன் நாட்களை வந்து நீங்கள் எப்படி ஓவலேஷன் டேஸை வந்து எப்படி சரியாக கணக்கிடணும், எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு பொதுவாக சொல்கிறேன். ஓவலேஷன் வந்து எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பீரியட்ஸ் வந்த முதல் நாளில் இருந்து நீங்கள் வந்து கணக்கு வச்சுக்கணும். சரியாக 14வது நாளாவது உங்களுக்கு வந்து ஓவலேஷன் அப்படிங்கிறது நடக்கும். ஆனால் இது ஒவ்வொருத்தவங்க பாடி கண்டிஷனை பொறுத்து, அவங்க பீரியட் சைக்கிளை பொறுத்து இது வந்து மாறும். பொதுவாக சிம்பிளாக சொல்லணுன்னா, உங்களுக்கு சரியாக 28 நாள் ரெகுலர் பீரியட்ஸாக இருந்தால் இது கரெக்டாக இருக்கும். 28 நாளுக்கு ஒரு தடவை ஆகுறீங்க. 28 நாளுக்கு ஒரு தடவை உங்களுக்கு பீரியட்ஸ் வருதுன்னா, இந்த ஓவலேஷன் டே வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதான் உங்களுக்கு வந்து சரியாக 28 நாட்களுக்கு ஒரு முறை பீரியட்ஸ் வருது அப்படின்னா, உங்களுடைய ஃபர்டைல் விண்டோ, அதாவது கர்ப்பம் அடைய அதிக வாய்ப்புள்ள நாள் எது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 12வது நாளில் இருந்து 16வது நாள் வரைக்கும் உங்களுடைய ஃபர்டைல் விண்டோ அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்க அப்படின்னா, கருத்தரிப்புக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். உங்களுக்கு வந்து இர்ரெகுலராக இருந்தால், அதாவது பொதுவாக 28 நாளுக்கு மேலே இருந்தாலோ இல்லை மாறி மாறி வந்தாலோ உங்களுடைய நாட்களை ஒரு கேலண்டரில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுடைய ஓவலேஷன் டேஸை வந்து நீங்கள் ஈஸியாக கணக்கெடுக்க முடியும். இல்லை எனக்கு தெரியல அப்படின்னா, நம்மளோட சேனல்லேயே வீடியோஸ் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து இந்த எண்டு ஸ்க்ரீனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓவலேஷன் டே வந்து கரெக்டாக தெரிஞ்சால் தான் உங்களால் ஈஸியாக ப்ரெக்னென்சி வந்து கன்ஃபார்மே பண்ண முடியும். மாதம் ஃபுல்லாக நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் கூட ஓவலேஷன் டே அன்றைக்கி எக் வந்து ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்க அப்படின்னா தான் உங்களால் வந்து ப்ரெக்னென்ட் ஆகக்கூடிய சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓவலேஷன் டேஸை வந்து கேலண்டரில் குறித்து வச்சு பார்க்குறது ஒரு பக்கம் இருந்தாலும், சில சமயம் உங்களுடைய உடம்பே உங்களுக்கு வந்து சிம்டம்ஸை வந்து தெரியப்படுத்தும். அதாவது உங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் அப்படிங்கிறது ஓவலேஷன் டே நடக்கிற அன்றைக்கி உங்களுக்கு சிம்டம்ஸ் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்கும். என்னென்ன சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா, கிளியர் ஸ்டிக்கி டிஸ்சார்ஜ், அதாவது ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து உங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து உங்களுக்கு வரும். உங்களுடைய வெள்ளைப்படுதல் வழக்கத்தை விட கொஞ்சம் அதிகமாகவோ இல்லை அப்படின்னா முட்டையோட வெள்ளைக்கரு போல் வழவழப்பாக ஸ்டிக்கி மாதிரி இருக்கும். இதுதான் ஓவலேஷன் நடக்கிறதுக்கான மிக முக்கியமான சிம்டம்ஸ்னே சொல்லலாம் உங்களுக்கு. அடுத்ததாக இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லோவர் அப்டாமின் மிடில் பெயின் வந்து உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய வயிற்றோட ஒரு பக்கத்தில் லேசாக ஒரு வலி இல்லை அப்படின்னா சின்ன அழுத்தம், மைல்டு புல்லிங் சென்சேஷன் மாதிரி உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். அடுத்ததாக உங்களுடைய பாடி டெம்பரேச்சர் வந்து வழக்கத்தை விட ரொம்ப லேசாக அதிகரிக்கும். அதாவது பொதுவாக ஓவலேஷன் முடிஞ்சும் உங்கள் உடம்போட வெப்பநிலை, பாடி டெம்பரேச்சர் வந்து வழக்கத்தை விட ரொம்பவே லேசாக அதிகரிக்கும். இது வந்து பாடி டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு ஓவலேஷன் நடக்க போகுது அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக வந்து உங்களுக்கு வந்து செக்ஸ் ட்ரைவ் இன்க்ரீஸ் ஆகும். ஹார்மோன் மாற்றத்தினால உங்களுடைய மனநிலை மாற்றம் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து உங்களுக்கே இருக்கும், வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும். பொதுவாக உங்களுக்கு வந்து மற்ற நாட்கள்லாம் வேணாம் அப்படிங்கிறது தோணினாலும், இந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும் அப்படிங்கிற ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா உங்கள் ஓவலேஷன் டைம் வந்து ரொம்ப கிட்ட இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ உடனே அந்த வாய்ப்பை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஓவலேஷன் டேஸில் நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஸை வந்து தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. உங்களோட மன அழுத்தம் வந்து உங்களுடைய ஹார்மோன்களை பாதிக்கும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு வந்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருங்க. இது ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கிறது தான் உங்களுக்கு வந்து நல்லதும் கூட. அடுத்ததாக நீங்கள் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட், நல்ல சத்தான காய்கறிகள் இல்லை அப்படின்னா பழங்கள் வந்து அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஆரோக்கியமான உணவு வந்து சாப்பிட்றது தான் ரொம்பவே முக்கியம். அப்போ உங்களுக்கு வந்து ஓவலேஷன் டைமில் இன்னும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உடம்புக்கு தேவையான நல்ல தூக்கம் வந்து ரொம்பவே முக்கியம். நீங்கள் வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்தீங்க, நல்லா தூங்குனீங்கன்னா ஓவலேஷன் டேஸில் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததுக்கப்புறம் உடனே வேகமாக எழுந்துடாதீங்க. ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் அப்படியே அமைதியாக படுத்துன்னு இருங்க. இது உங்களுடைய விந்தணுக்கள் வந்து உங்களுடைய கர்ப்பப்பையை நோக்கி வேகமாக போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்களில் கடைபிடித்தாலே உங்களுடைய கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நேச்சுரலாகவே அதிகரிக்க வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது.
அடுத்ததா என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமா ஸ்ட்ரெஸ்ஸு வந்து இல்ல அப்படின்னா ஓவர் திங்க் பண்றது. இந்த மாதம் எனக்கு வந்து ப்ரெக்னென்ட் நான் ஆயிடுவேனா? எனக்கு பாசிட்டிவ் வந்துருமா? அப்படின்ட்டு நீங்க வந்து ஓவர் திங்கிங்கா நீங்க வந்து ரொம்பவே யோசிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு மன அழுத்தம் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து அது ஹார்மோன பாதிச்சு நீங்க வந்து கன்சீவ் ஆகுறத வந்து தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகப்படுத்திடும். அதனால நீங்க வந்து ரொம்ப கூலா, ரிலாக்ஸா இருக்கிறது தான் ரொம்பவே நல்லது. உங்களுடைய ப்ரெக்னன்சி பிளான்ல வந்து நீங்க அடுத்ததா ரொம்ப ஹெவியா எக்ஸர்சைஸ் பண்றது, உங்களுடைய ரொட்டீன் டைம்ல செய்ற வேலையுமே இருந்தாலுமே சரி, ரொம்ப கனமான எந்த வேலையுமே செய்யாதீங்க. உடற்பயிற்சியா இருந்தாலும் சரி, வீட்டு வேலையா இருந்தாலும் சரி, ரொம்ப ஓவலேஷன் டைம்ல வந்து கடினமா எந்த ஒரு வேலையுமே செய்யறத வந்து தவிர்த்துறது ரொம்பவே நல்லது. யோகா யோகா பண்ணுங்க. இல்ல லைட் வாக்கிங் செய்யுங்க. ஓவலேஷன் டைம்ல வந்து ரொம்ப அதிகமா வீட்டு வேலைகள் கூட செய்யாதீங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஹஸ்பண்ட், உங்களுடைய கணவர் வந்து ஆல்கஹால் இல்ல அப்படின்னா ஸ்மோக்கிங் வந்து இருந்துச்சு, அவங்களுக்கு அந்த பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து அவங்களுடைய விந்தணத்தோட தரத்த வந்து ஃபெர்டிலிட்டி குவாலிட்டிய வந்து மோசமா பாதிக்கும். அதனால நீங்க ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அந்த நேரத்தில இத கண்டிப்பா தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆரோக்கியமான உணவு, நிம்மதியான தூக்கம், குறைவான ஸ்ட்ரெஸ் இது 3மே உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தரும். நீங்க நேச்சுரலா ப்ரெக்னன்சிக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா. இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஓவலேஷன் டைம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஓவலேஷன் டேட் நம்மளுக்கு வந்து சரியா தெரிஞ்சிச்சு. அன்னைக்கு ரிலேஷன்ஷிப்ல இருந்தா நம்மளுக்கு வந்து ப்ரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் ஆயிடும் அப்படின்னு நினச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வந்து இன்டர்கோர்ஸ்ல இருப்பாங்க. ஆனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓவலேஷன் டைம்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலுமே 100% ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகுறது உறுதி கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது ஒரு நேச்சுரலான ப்ராசஸ் தான். ஆரோக்கியமான நியூ கப்பிள்ஸுக்கு வந்து கருத்தரிப்பதற்கான வாய்ப்பு வந்து சில கொஞ்சம் காலம் ஆகலாம். இதனால இது வந்து எந்த ஒரு தப்புமே கிடையாது. அது டாக்டர் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா ஒரு நியூ கப்பிள்க்கு வந்து 6 மாசத்துலேருந்து 1 இயர்க்கு வரை கூட பதட்டம் இல்லாம அவங்க வந்து ப்ரெக்னன்சி பிளான் பண்ணலாம். எப்போ வந்து அவங்க டாக்டர போய் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 வருஷம் ஆகியும் முயற்சி பண்ணியும் ப்ரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் ஆகல அப்படின்னா, அவங்க வந்து தாராளமா ஒரு டாக்டர கன்சல்ட் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இத நினச்சு நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. உங்க உடம்புக்கும், மனசுக்கும் கொஞ்சம் வந்து டைம் கொடுங்க. நீங்க வந்து இப்போ தான் எனக்கு மேரேஜ் ஆயிருக்கு அப்படின்னா 6 மந்த் வரைக்கும் இல்ல 1 இயர்க்கு வரைக்குமே நீங்க வந்து வெயிட் பண்ணலாம். எந்த ஒரு தப்புமே கிடையாது. 1 மந்த்லயும் எனக்கு பேபி இல்ல நான் ப்ரெக்னென்ட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. ஸோ இதுவரைக்கும் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்லாம் எல்லாத்தையும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவலேஷன் டைம்ல கருத்தரிக்க வாய்ப்பு வந்து அதிகரிக்க நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து உங்களுடைய ஃபெர்டைல் விண்டோ வந்து அந்த நாள வந்து எப்போன்னு நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்ததா நீங்க வந்து 2 டேஸ் ஒன்ஸ் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது தான் ரொம்பவே முக்கியம். நீங்க வந்து இது மட்டும் இல்லாம சத்தான உணவு இல்ல அப்படின்னா, நல்ல தூக்கம் தான் ரொம்பவே முக்கியம். மன அழுத்தம் இல்லாம பார்த்துக்கிறதும், ரிலாக்ஸா இருக்கிறது தான் ரொம்பவே முக்கியமான விஷயம். நீங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகுறதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான விஷயமே ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கிறது தான். இந்த சின்ன சின்ன விஷயங்கள நீங்க வந்து ரொட்டீன்ல ஃபாலோ பண்ணாலே, நீங்க வந்து நேச்சுரலா ப்ரெக்னென்ட் ஆகுறதுக்கு நெறைய வாய்ப்பு வந்து இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரியான டவுட் மத்தவங்களுக்கு இருந்தா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரியான தகவல்கள பார்க்கணும் அப்படின்னா, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.